இங்க தியேட்டர்ல படம் ஸ்டார்ட் பண்ணோனே லேட்டா தான் ஒருத்தன் உள்ள வரான். உள்ள வந்து அவனுமே தெரியாம ஒரு பொண்ணு காலம் மிதிச்சிருவான். அதனால அந்த பொண்ணுமே இப்ப இவனை திட்ட ஆரம்பிச்சிடறா. இவனுமே சாரி கேட்கறான். ஆனா இன்னொருத்த வந்து இவனை திட்ட ஆரம்பிக்கிறான். அதுக்கு இவனுமே நான் தான் அதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டேனே அப்புறம் என்ன அப்படின்னு கேட்பான். ஆனா விடாம அவன் ஆர்குமெண்ட் பண்ணிட்டே இருக்க இவங்க ரெண்டு பேத்துக்குமே சண்டை வந்துருது. அந்த சண்டையில இவனை கீழே தள்ளி விட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இவனுக்குமே காயம் ஏற்பட்டிருக்கு. ஆனா அதெல்லாம் மறைக்கிறதுக்காக வாயில ஏதோ ஒண்ணு ஊத்துறாங்க. இப்ப அப்படியே அடுத்த நாளுமே ஆகுது. இவனை போலீஸுமே தேடிட்டு இருப்பாங்க. அந்த கேஸ வாபஸ் வாங்குறதுக்காக இவன் அவங்கள பார்க்க போயிருப்பான். அப்ப இவங்க வெளியிலே நிப்பாங்க. இவனுக்காக ஒருத்தவங்க உள்ள பேசிட்டு இருப்பாரு. அவனையுமே மதிக்க மாட்டாங்க அவங்க. அதனால இவனுமே பயந்து தன்னோட கூட்டத்தோட ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கான். ஆனா விடாம இவனை தேடிக்கிட்டே இருக்காங்க. இப்ப இவங்களுமே தப்பிச்சு போலான்னு பார்க்கும் போது திடீர்னு 3 ஜீப்ல வந்து அவங்களை பிடிச்சிடுறாங்க. அவங்கள பார்த்தோன்னே இவங்களுமே பயந்து ஓடுவாங்க. ஆனா அப்ப இவனோட அப்பாவை கழுத்தறுத்து கொண்டுறாங்க. அப்ப இவனால ஒண்ணுமே பண்ண முடியாம அங்கிருந்து பயந்து ஓடிடுறான். ஆனா விடாம இவங்களுமே அவனை துரத்தி பிடிச்சு அங்க இருக்க எல்லாத்தையுமே பயங்கரமா வெட்டி கொள்றாங்க. இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. கடைசியா அவங்க எல்லாத்தோட பாடி ஒரு 3 மூட்டையில அடைச்சு தண்ணியில விட்டுறாங்க. அடுத்த நாள் அவங்களோட மூட்டை போலீஸ்க்குமே கிடைக்குது. இறந்து போனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பயங்கரமா அழுகுறாங்க. ஆனா இந்த விஷயத்துக்கு போலீஸ் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க மாட்டாங்க. இப்ப இவங்களோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் மர்மமான முறையில தூக்கு போட்டு இறந்திருப்பாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிற வீடியோ வேணும்னா கமெண்ட்ல எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதோட பார்ட் 2 போடுறேன்.